இப்படியெல்லாம் பழக்க வச்சுட்டார். எல்லாம் பழக்க வச்சு நல்லா ட்ரெயின் அப் பண்ணி இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து மீதியான் தேசத்துக்கு போனார். கற்றுக்கிட்ட பாஷையெல்லாம் மறந்து போச்சு, நாம திக்கு. காரணம் என்ன? தேவனை முச்செடியில் பார்த்துட்டார். முச்செடின்னு நம்ம தமிழில் படிக்கிறோம், பைபிளில் அது முச்செடி என்று இல்லையா, புஷ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புஷ்னா ஒரு பசுமையான ஒரு செடியாக, குட்டி குட்டியாக வளர்கிற செடியாக. அந்த புஷ்ஷை இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. எருசலேம் தேசத்தில் அநேக இடங்களில் பயிரிட்டு வருது, அது அழிஞ்சிட போகுதுன்றதுக்காக. அந்த புஷ்ஷில் தான் தேவன் தரிசனம். அது பச்சையாக இருக்குது, ஆனால் எரியுது, ஆனால் அந்த பசுமை மாறலை. அதை பார்த்து தான் மோசே என்ன பண்ணார், இன்னும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கேன்னு பக்கத்தில் போனார். போன உடனே தேவன் என்ன செய்கிறார், மோசையோடு பேசினார். மோசையோட எந்த பாஷையில் பேசியிருப்பார்? அவருடைய எபிரேய பாஷையில் தான் பேசியிருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்படி தேவன் என்ன செய்தார், மோசையை ஒரு ஊழியத்துக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ ட்ரைனிங் இருக்கு. ஏன்னா செய்கிற ஊழியம் எப்படிப்பட்டது? கனமான ஊழியம். அதுக்கு போகும்போதே இவருக்கு திக்கிடுச்சு. தேவனை தரிசனத்தில் பார்த்த உடனே, முச்செடியில் தரிசனமான உடனே பேசுகிறாரு, வாய் திக்குது, நான் திக்குவாய் மந்தனாவும் உள்ளவன், ஆண்டவர் என்ன விட்டுருங்க பண்ணுறாரு. ஆரோனை வேணா அனுப்புங்க, நான் போக மாட்டேன், நான் பேச மாட்டேன். ஆனால் தேவன் அவரை தான் என்ன செய்தார், கொண்டு போய் பெரிய காரியம் செய்ய வைத்தார். அப்போ இன்றைக்கு நாம் கூட என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது நம்மளை வைத்து தான் நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வேலை ஸ்தலத்தை கூட நடத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அப்போ என்ன செய்தார் தேவன், மோசை இவ்வளோ காரியம் பழக்க வச்சு அதுக்கப்புறம் போகிறார். போன உடனே இந்த மோசையினுடைய இந்த காரியங்கள், இவர் படித்தது, இவரோட வரலாறு எல்லாம் புக்கில் எழுதியிருக்கு. எல்லாம் புக்ஸில் எழுதியிருக்காங்க. இந்த எழுதின புக்ஸ் எல்லாம் எழுதுனவங்க யாருன்னா, எகிப்தில் இருந்த மந்திரவாதிகள். எகிப்தில் இருந்த மந்திரவாதிகள் தான் புக்கே எழுதியிருக்காங்க. முத ஒரு போன உடனே கோலை போட்டோன்னா சர்ப்பம் ஆயிடுச்சு. அவங்களும் கோலை போடுறாங்க. இவங்க தான் 2 பேர் தலைவர். இந்த 2 தலைவரை குறித்தும் பேரை குறித்து எகிப்து இதில் இருக்கும்போது மோசை எழுதலை. அந்த யாத்ராக புஸ்தகத்தில், எண்ணாகமத்தில், ஆகமங்களில் எழுதலை. ஆனால் எங்கே எழுதியிருக்கு, பவுல் சொல்கிறாரு, என்னையும் எந்திரேயும் இப்படிப்பட்டவர்கள். இவங்க யார்? இவங்க 2 பேரும் அங்கே இருந்த எகிப்திய மந்திரவாதிகளின் தலைவர்களும். என்னே எம்பிரே, இவங்க 2 பேரும் மந்திரவாதிகளோட இவங்க தான் போய் மோசைக்கு முன்னாடி சண்டை போடுறதுக்கு ரெடியாக நின்னாங்க. அவர் கோலை போட்டாலும் இவங்களும் கோலை போட்டாங்களாம். உடனே நடக்கலையா? இதெல்லாம் சரித்திரத்தில் எழுதியிருக்காங்க. நிறைய பேர் கோலை போட்டு பார்த்தாங்களாம், மந்திரம்லாம் சொல்லி. அதுக்கு ஸ்பெஷல் 3 மந்திரம் சொல்லுவாங்க. என்னென்னமோ சொல்லி அது போட்டு பார்த்துருக்காங்க, ஒன்றும் ஆகலை. கடைசியில் இந்த 2 தலைவர்களும் போய் அவங்க தெய்வத்துக்கு நேராக ஏதோ ரத்தம்லாம் செலுத்தி அதுக்கப்புறம் பண்ணும்போது தான் அது கோலாக மாறிச்சான். கோல் பாம்பாக மாறிச்சான். ஆனாலும் அந்த பாம்பை தேவனுடைய மோசையின் கோலாகிய அந்த கோல் விழுங்கி போட்டது என்று வாசிக்கிறோம். இதை பார்த்த உடனே இவங்க 2 பேருக்கும் பயம் வந்துடுச்சு. என்னடா இது? அதுக்கப்புறம் அப்புறம் அற்புதங்களை பார்க்குறாங்க. ஒவ்வொரு அற்புதத்தை பார்க்கும்போது இந்த மந்திரவாதிகளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். இந்த தேவன் தான் மெய்யான தேவன் என்கிற ஒரு மாற்றம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவர் தான் உண்மையான தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த மாற்றத்தின் நேரத்தில் தான் அவர்கள் என்ன செய்தார்கள், மோசைக்கிட்ட இந்த அற்புதங்கள்லாம் நடந்த பிற்பாடு சொல்கிறாங்க, நாங்களும் உங்களோட வரோம், நாங்களும் நீங்கள் ஆராதிக்கிற தேவனையும் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி இந்த 2 மந்திரவாதிகள் என்ன செய்கிறார்கள், மோசை கூடவே போனாங்களாம். மோசை கூட போனதோடு இல்லாமல் அங்கே எகிப்திய ராஜாவெல்லாம் விட்டுட்டு அங்கே இருந்த மந்திரவாதிகள் எல்லாம் கழட்டி விட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ இவங்க எழுதின புக்கு தான் இதெல்லாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ எழுதி போய்கிட்டே இருக்கிறாங்க. எழுதி போய் வனாந்திரத்தில் அவர்கள் நடந்து போய் வனாந்திர பாதைகளில் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது, அநேக பாதைகள் வழியாய் போகும்போது இவங்களுக்குள்ளே திரும்ப உட்காந்துக்கிறான் பிசாசு. இந்த எண்ணெய் எம்பரைக்குள்ளே 2 பேருக்குள்ளே வந்துடும். இப்போ என்ன ஆயிடுச்சு, சண்டை. உம்மோடு தான் தேவன் பேசினாரா, எங்களோடலாம் பேசலையான்னு சொல்லி ஒரு சண்டை. யாரோட? கோராகின் புத்திரரோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள், மோசைக்கு விரோதமாய் பேசினார்கள். ஆனால் பூமி என்ன செய்தது, இவர்களை தன் வாயை பிளந்து விழுங்கி போட்டது, உயிரோடே
அவர்கள் குடும்பமும் அவர்களும் எல்லாம் என்ன செய்யப்பட்டார்கள், பூமிக்குள் இறங்கினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்போ தேவனுக்கு விரோதமாக ஒரு வேலை ரட்சிக்கப்பட்டால் கூட இந்த மந்திரவாதம் பண்ண ஆட்களை மாத்திரம் இன்னும் சரியாக நடத்தணும். அவசரப்பட்டு இங்கே அங்கேயும் ஓட வச்சா திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்கள சுற்றி ஒரு பிசாசு இருந்துகிட்டே இருந்திருக்கும். அதுக்கு எப்படா பார்த்துட்டே இருக்கும், இவங்களே நம்ம எப்படி பயன்படுத்தலான்னு இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க தொட்டனா மந்திரவாதி கொடுத்து. ஆனால் கடைசியில் அவர் விழுந்து போனதாக கேள்விப்படும் போது காரணம் என்ன தெரியுமா? மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டால் போதும். நம்ம ஜனங்களும் சரி, நம்ம ஊழியக்காரங்களை அவரை கூப்பிட்டு எல்லா சபையிலையும் பேச வைக்கிறது. முதல்ல அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சத்தியத்தை சொல்லி கொடுத்து பைபிள் இப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தா அவர் போயிருக்க மாட்டார். உடனே என்னோட தேவன் பேசினார், அவர் பார்த்துட்டாரு, இயேசுவை பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் நடத்துறதுக்கு ஆள். இப்போ இன்றைக்கு தேவன் அப்படி தான் பார்த்துட்ருக்கார். ஒரு கூட்டம் வருகிறது போகிறது, அவங்கள நேராக நடத்த ஆள் இல்லை, சரியாக நடத்த ஆள் இல்லை. அதுக்கு தான் நம்மளை தேடிக்கிட்டு இருக்கார். ஒருவரையும் காணேன் என்று தேவன் வேதனையோடு கூட தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி மோசேயின் மூலமாக தேவன் அநேக அற்புதங்களை செய்தார். நிறைய பேருக்கு கேள்வி வரும், நான் கூட காலையில் சொன்னேன்னு நினைக்கிறேன், செங்கடல் வழியாக கடந்து போனது உண்மையா? சரியா பைபிள் படிக்காதவங்களுக்கு கேள்வி வரும். சரியா பைபிள் படிக்காதவங்களுக்கு, புரிஞ்சுக்காதவங்களுக்கு, தேவன் யார் என்று புரிந்து கொள்ளாதவர்களுக்கு இது உண்மையா பொய்யான்னு டவுட் வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமாக. அது பரிசுத்த ஆவியானவர் எழுதினபடினால அதில் ஒரு எழுத்து கூட மாறி இருக்காது. இன்னைக்கு என்ன எழுதுனாங்களோ, அந்த ஆதாம் காலத்தில் என்ன எழுதப்பட்டதோ அதே தான் தாவீது காலத்திலே இருந்தது. தாவீது காலத்தில் எது எழுதப்பட்டிருந்ததோ அதே தான் பவுல் காலத்திலேயும் சொன்னாங்க. அதை மாற்றி ஒருத்தரும் பேசலை. எல்லாரும் என்ன செய்தார்கள்? சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே பார்க்கிறோம், காலையில் பார்த்தது போல ஒரு கேள்வி எல்லாருக்கும் கேள்வி. என்ன கேள்வினா, இந்த சூரியன் நின்றதே அது உண்மையா? இது ஒரு பெரிய கொஸ்டின். காலையிலையும் சொன்னேன், ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இப்போ திரும்பவும் சொல்கிறேன். சூரியன் நின்றது உண்மையா? அயலோன் மேலும் கிபியோன் மேலும் சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா நாடுகள்லையும் நின்றுருக்கு. அது ஒரு பெரிய எவிடன்ஸ். அவங்க எழுதின புக்கில், அவங்களுடைய காரியங்களில் எழுதப்பட்ட அந்த நாளில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டே என்னாச்சு, ஒரு நாள், அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு ஒரு 40 நிமிஷம் கம்மியாக நின்றுருக்கு. அப்படி நின்றது உண்மைதான். 23 மணி நேரமும் 20 நிமிஷமும் இந்த பூமி நின்று போனது இல்லாமல் திருப்பி சுற்றி இருக்கு. ஆப்போசிட் சைடில். நார்மலாக பூமி இப்படி சுற்றுமா, எப்படி சுற்றி இருக்கு? ஆப்போசிட் சைடில் சுற்றி இருக்கு. உடனே இது நின்றுக்குமா அப்படின்லாம் கேட்கும்போது அந்த அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், எல்லா நாடுகளில் போய் எவிடன்ஸ் எடுத்துட்டாங்க. ஹெரோட்ரஸ் என்கிற அவனுடைய அந்த பெரிய ஆராய்ச்சியாளர் அவரோட புக்கில் எழுதியிருக்காரு இதெல்லாம். அது மாத்திரமல்ல, இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 அல்லது 800 வருஷத்துக்கு பிற்பாடு எசேக்கியா ராஜாவும் தான் வியாதிப்பட்ட போது ஒரு அடையாளத்தை கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, திரும்ப என்ன செய்யணும், எனக்கு பாகைக்கு பாகை 10 பாகை பின்னாடி போகணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த பாகைக்கு பாகையுடைய, ஏன்னா இவருக்கு வந்த வியாதி அப்படிப்பட்ட வியாதி, ராஜப்பிளவை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்பைனல் கார்டில் வரக்கூடிய கேன்சர். இன்றைக்கி தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன? ஸ்பைனல் கார்டில் வரக்கூடிய கேன்சர். இந்த கேன்சர் கட்டிக்கு மருந்தே கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் ஸ்பைனல் கார்டு அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா, முதுகு எலும்பு அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரத்தம் சுரக்காது. ஏன்னா ரத்தம் உருவாக்கப்படுகிறதே இந்த ஸ்பைனல் கார்டில் தான். ஸ்பைனல் கார்டை சேர்ந்திருக்கிற முகுளம் என்கிற பகுதியில் தான் என்ன நடக்கும், அந்த ரத்தம் தயாரிக்கப்படுகிறது. ஒரு மனுஷனுக்கு இதில் கட்டி வந்தால் அவன் கண்டிப்பாக உயிரோட பழைக்கவே முடியாது. இப்படிப்பட்ட சூழலில் தான் அந்த ராஜா போய் கேட்குறாரு, ஆண்டவரே, நான் உமக்கு செய்ததெல்லாம் நினைத்தருளி என்னை என்ன செய்யும், திரும்பவும் உயிர் பெய்யும் சொல்லி கேட்கும்போது, ஏன்னா அவருக்கு அந்த டைமில் பிள்ளை இல்லை. அப்போ
என்னை நினைத்தருளும் அழுதப்போது தேவன் என்ன செய்கிறார், ஏசாயாவை அனுப்பி உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி அந்த அத்திப்பழ அடையை போட்டு அவருக்கு சுகமானது. அப்போ சுகமாகும்னு ஏசாயா சொல்லும்போது இதுக்கு அடையாளம் என்ன, நல்லா ஆயிருன்றதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னோட அவ சொன்னேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. பாகைக்கு பாகை முன்னாடி சூரியன் போகணுமா பின்னாடி வரணுமான்னு கேட்குறேன். இவர் சொல்கிறார், முன்னாடி போகிறது ஈஸி. ஒரு 10 பாகை முன்னாடி போகிறது ரொம்ப ஈஸியானா பின்னாடி வரணும், பின்னாடி சுற்றணும் அப்படிங்க. பாகை அப்படின்னா அந்த அர்த்தம் தான் டிகிரின்னு அர்த்தம் ஆங்கிலத்தில். அப்படின்னா அந்த இதை எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுடைய கவராயமா ப்ரொட்டக்டர், அதில் இருக்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். பாகைமானி, அந்த பாகைமானியில் ஒவ்வொரு 10 பாகைக்கும் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அந்த டிகிரி ஒரு கேட்டது, அது ஏதோ பெரிய விஷயம் நம்ம நினைப்போம். இப்போ நம்ம எல்லாம் டிகிரி ஈஸியாக சொல்லிடுறோம். அந்த டிகிரி 10 டிகிரி பின்னாடி 10 டிகிரி பின்னாடின்னு கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் பின்னாடி போயிருக்கு. அப்போ இந்த பின்னாடி போன சம்பவமும் எல்லா இடத்துல, அதாவது இது நடந்து 850 வருஷம் அப்புறம் நடந்த காரியத்திலும் கூட உலகம் முழுவதும் அதுவும் ரெக்கார்டாக இருக்கு. எல்லா இடத்துலையும் இவர் இருந்த காலத்தை விட, யோசுவா காலத்தை விட இப்போ இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் ஞானிகள், அதனால் இன்னும் நல்லா எல்லா இடத்துலையும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, இப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு. அப்போ சயின்டிஃபிக்காக இப்போ தான் ஏஐ வந்துருச்சு. சயின்டிஃபிக்காக அதை பார்க்கும்போது ஒரு நாள் பூமி எப்படி அந்த நாளில் எல்லாமே நின்று போயிருக்கு, ஒரு நாள் எப்படி ஓட மாட்டேங்குது அப்படின்னும் போது கம்ப்யூட்டரில் அதை போட்டு ஃபீட் பண்ணால் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகலையா, இவங்க போட்ட கணக்கெல்லாம் போட்டு அது எடுத்தாக்க வரல. ஸோ அந்த ஒரு நாள் என்னைக்குன்னு கால்குலேட் பண்ணால் கரெக்டாக அந்த யோசுவா சொன்ன நாளுக்கும் அதே போல் எசேக்கியா சொன்ன நாளுக்கும் கரெக்டாக வித்தியாசம். இது 20 நிமிஷம், அது ஒரு 23 மணி நேரமும் 20 நிமிஷமும், இது 40 மணி நிமிஷமும் நின்றுருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு பையன் சொல்லியிருக்கான், எங்கள் சண்டே கிளாஸில் இந்த மாதிரி சூரியன் நின்றதை குறித்து நாங்கள் படிச்சிருக்கிறோம் அப்படின்னு அந்த ஃபாரினில் படித்த அந்த பையன் சொல்லும்போது, அதை வைத்து சயின்டிஃபிக்காக அவர்கள் ஆராய்ச்சி செய்த போது இந்த நாளும் அந்த நாளும் எல்லாம் இருக்குது, கோயின்சைடாக இருக்குது. அப்போ தேவன் எப்படிப்பட்டவர், சண்டே கிளாஸ் பிள்ளைங்களை வச்சு கூட சயின்ஸ் கற்றுக் கொடுப்பார். கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி தேவன் இந்த நாளிலே அதை அவங்க ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல முடியும். வேதம் அது பொய்ன்னு சொல்லி நிரூபிக்க எத்தனையோ அறிவாளிகள் எழும்பினார்கள், எத்தனையோ ஞானவான்கள் எழும்பினார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் ஒரு எழுத்தும் இதுவரைக்கும் அவமானப்படவில்லை. அது சமூலமும் சத்தியம், அவரோட நீதினால் நியாயம் எல்லாம் நித்தியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் என்ன செய்கிறார், மோசையை கொண்டு சொன்னதை அவர் செய்து முடிக்க மோசையை பழக்க விட்டார். மோசையோடு விட்டுல அடுத்து வந்த ஊழியக்காரனை கர்த்தர் வழி நடத்தினார். அப்போ இன்றைக்கு நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். நான் அதையும் சொல்லிடுறேன், ஏன்னா நலத்தம்மையந்தி கதையெல்லாம் இருக்குல்ல, அதையும், ஏன்னா இது ரெக்கார்ட் ஆகாதனால அதையும் சொல்லிடுறேன். நலத்தம்மையந்தி கதையிலையும் சூரியன் நின்றுருக்கும். இது போல் கட்டுக்கதைகள் நிறைய நாடுகள்லையும் பரப்பப்படும். இது மாத்திரம் இல்லை, இது மாதிரி நிறைய சூரியன் நின்னது போல கதைகள் பரப்பப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் உலகம் முழுவதும் இருக்கானா இல்லை, அதற்கான எவிடன்ஸ் சயின்டிஃபிக்காக இருக்கானா இல்லை. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் இங்கே மாத்திரமல்ல, நாம் ஆராதிக்கிற இடத்துல மாத்திரமல்ல, அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்துக்கும் தேவன். நான் இங்கே உட்கார்ந்துட்டு பண்ணுற ஜெபம் அமெரிக்காவை மாற்ற முடியும். நான் இங்கே உட்கார்ந்து ஜெபிக்கிற காரியங்கள் ஒருவேளை அது பெரிய பெரிய காரியங்களை நடப்பிக்கும்படி அரசியல் தலைவர்களை மாற்றும், பெரிய காரியங்களை செய்யும். அப்போ நாம் நினைக்கிறோம் நமக்கு இவ்வளோதான் இங்கே தான் நடக்குது. இல்லை இல்லை, நம் தேவன் மகா பெரியவர், வானாதி வானங்களை படைத்தவர். அவருக்கு இதெல்லாம் எவிடன்ஸே தேவையில்லை, ஏன்னா படைச்சதே அவர் தான். சூரியனை சந்திரனையும் பார்த்து பார்த்து சிருஷ்டித்ததே அவர் தான். அந்த தேவன் இதை பின்னாடி வர வைக்கிறதுக்கும் அவரால் முடியும், முன்னாடி போக வைக்கிறதுக்கு அவரால் முடியும். அவரோட பிள்ளைகளுக்காக அவர் சகலத்தையும் செய்கிற தேவன். அவரோட அநாதி தீர்மானத்தின்படி, அவரோட திட்டத்தின்படி சகலத்தையும் செய்கிறது. அதனால் இந்த நாளில் கர்த்தரோட கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர், இன்றைக்கு எங்களோடு கூட பேசியிருக்கீங்கப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளோ பெரிய தேவன். எங்களுக்கு எப்பெல்லாம் சந்தேகம் வருதோ நாங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவர், என்னை ஒப்பு கொடுங்க. அது மாத்திரமல்ல, இப்போ கேட்ட எல்லாம் எப்படி சத்தியமோ, அவர் வருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தமும்
சத்தியம் உள்ளது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் நம்மை ஆயத்தமாகும்படி நம்மை அழைக்கிறார். நாம் அவருடைய வருகைக்கென்று ஆயத்தமாவோம். அவருடைய வருகையில் காணப்பட நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.